நமஸ்தே. இன்னைக்கு நம்ம 2வது அத்தியாயத்தில் 42வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்த்ய விபஷ்சிதः வேதவாதரதாः பார்த்த நான்யதஸ்தீதி வாதினः. யாம் இமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்தி அவிபஷ்சிதः வேதவாதரதாக பார்த்த ந அந்யத் அஸ்தி இதி வாதினஹ. பகவான் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் கர்மயோகியோட பெருமையை சொல்லியிருந்தார். அவனோட முடிவு ஒன்று தான், கர்மயோகம்தான் வழி அப்படிங்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். ஆனால் யாருக்கு விவேகம் ஏற்படலையோ அவனுக்கு சாதனைகளும் சாத்தியங்களும் பலவாறாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் பகவான். இந்த ஸ்லோகத்தில் அந்த விவேகம் இல்லாதனை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறார். பொதுவாக வேதத்தை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று கர்மகாண்டம், இன்னொன்று ஞான காண்டம். இந்த கர்மகாண்டம் அப்படிங்கிறது யாகங்களும் யஜ்ஞங்களையும் சொல்கிறது. பசு வேணுமா யாகம் பண்ணலாம், புத்திரன் வேணுமா பையன் வேணுமா யாகம் பண்ணலாம், மழை வரணுமா யாகம் பண்ணலாம், ஸ்வர்க்கம் வேணுமா யாகம் பண்ணலாம். இப்படி யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கும். எல்லாருக்குமே மரணத்துக்கு அப்புறம் ஸ்வர்க்கம் போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸ்வர்க்கம் அப்படிங்கிறதே சாஸ்திரங்கள் என்ன சொல்லும், என்ன துக்கேன சம்பின்னம் நச்சகிரஸ்தம் அனந்தரம் அபிலாஷோபநீதம் ச தத் சுகம் ஸ்வப்பதாஸ்பதம். எந்த சுகம் துக்கத்தோட சேர்ந்து இல்லையோ, எந்த சுகம் எப்பவுமே நம்மளை பந்திக்காதோ, அதே மாதிரி எதை ஒருத்தன் ஆசைப்படுறானோ அது கிடைக்குமோ அந்த இடம்தான் ஸ்வர்க்கம். கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம், காமதேனு, இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிற இடம் ஸ்வர்க்கம். அதனால் பொதுவாக நிறைய அப்போ யாகங்கள் பண்ணின பழக்கம் உண்டு, ஸ்வர்க்கம் அடையணுங்கிறதுக்காக மரணத்துக்கு அப்புறம். வேதத்தோட இன்னொரு பகுதி ஞான காண்டம். ஞான காண்டம்ங்கிறது ஆத்ம தத்துவத்தை சொல்கிறது. முக்கியமான உபனிஷத்கள் இந்த பகுதியை சேர்ந்தது. ஈஷ உபனிஷத், கேன உபனிஷத், முண்டக உபனிஷத், இப்படின்னு முக்கியமாக 10 உபனிஷத்கள் இருக்குது. இப்போ பகவான் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். அவிபஷ்சிதः அப்படின்னா யாருக்கு விவேகம் இல்லையோ, யார் வெளி விஷயங்களில் தான் இன்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறானோ அவன் அவிபஷ்சிதः. அவன் என்ன செய்வான், ந அந்யத் அஸ்தி இதி வாதினஹ. இங்கே வேதத்தில் இருக்கிற கர்மகாண்டத்தில் இருக்கிற சாதனைகளை தவிர வேறு எதுவும் முக்கியமில்லை அப்படின்னு நினைக்கிறவன் வேதவாதரதாக. வேதத்தில் சொல்லப்படுற சாதனைகள், கர்மகாண்டத்தில் சொல்லப்படுற யாகங்கள் யஜ்ஞங்கள், இதுலேயே எப்பவும் மூழ்கி இருக்கிறவன். பகவான் அவன் பேசுகிறது எப்படி ஒரு பூ அழகாக இருக்குமோ அது மாதிரி அழகாக பேசுவான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படி விவேகம் இல்லாத ஒருத்தன் வெளி விஷயங்களில் இன்பம் இருக்குன்னு அதனுடைய சாதனைகளில் தன் மனசை செலுத்தி மற்றவங்கள்ட்டையும் அதை தவிர வேறு இல்லை அப்படின்னு சொல்லுவான். சுகம் எங்கே இருக்குது? நிறைய பேர் சுகம் பொருளில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் சுகம் தன் குழந்தைங்க கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்க நம்ம ஒரு கதையை பார்ப்போம். ஒரு நாய் இருந்துச்சு. அது பக்கத்தில் ஒரு எலும்பு துண்டை பார்த்துச்சு. இந்த எலும்பு துண்டு ரொம்ப காஞ்சி போயிருந்தது. ஆனால் இந்த நாய் அதை எடுத்துட்டு கடிக்க ஆரம்பிச்சுது. அப்படி கடிக்கிறப்ப அதோட ஈர்களில் இருந்து ரத்தம் வர்றது. இந்த நாய் அந்த ரத்தத்தை சுவைச்சிட்டு அந்த எலும்பில் இருந்து வர ரத்தம்னு நினச்சிட்டு திரும்பி திரும்பி கடிக்குது. அது கடிக்க கடிக்க அது ஈர்களில் இருந்து இன்னும் ஜாஸ்தி ரத்தம் வருது. அந்த நாயும் அது தான் எலும்பில் இருக்கிற ரத்தத்தை தான் சுவைக்கிறது அப்படின்னு நினைக்கிறது. இப்போ நாய் சுவைச்சது தன்னோட ரத்தத்தை, ஆனால் வெளியில் இருந்து தான் அது புரிஞ்சுக்கிச்சு. இதே மாதிரி தான் நாமளும் சுகம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிறது. நம்மளோட ஸ்வரூபமே சத்து சித்து
ஆனந்த ஸ்வரூபம். ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம். ஆனால் நம்ம வெளி விஷயங்களில் இன்பம் இருக்கிறதா நினச்சி அதை நாடி போய்கிட்டு இருக்கோம். பகவான் அதைத்தான் இங்கே அவிபஷ்சிதக அப்படின்னு ஒரு விவேக புத்தி இல்லாதவன் அவன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்தோட கண்டினியூ பண்ணலாம். தன்யவாதக.